ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க், அதாவது 7th 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். 19th ஸ்கேலர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. டெல் பை கொடுத்து, நம்ம பை கொடுத்து டெல் பைனா கிரேடியன்ட் சொல்லுவாங்க. கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம பை கேட்குறாங்க. அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் இன்டெகிரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நிறைய கேட்குறாங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்கே டெல் பை ஃபார்முலா எழுதுங்க. அதாவது டெல் பை ஃபார்முலானா டோ பை பை டோ எக்ஸ் ஐ வெக்டார், டோ பை பை டோ ஒய் ஜே வெக்டார், டோ பை பை டோ இசட் கே வெக்டார். இதுதான் வந்து டெல் பை ஃபார்முலா, அதாவது கிரேடியன்ட் ஃபார்முலா. இப்போ டெல் பை அவங்க கொடுத்துருக்காங்களே, ஸோ நான் இந்த ஃபார்முலா ஜஸ்ட் கம்பேர் பண்ணோம்னா வேணா அந்த டோ பை பை டோ எக்ஸ் ஐக்கு பக்கத்துல அது இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா y பிளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர், அதாவது ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐஜேகேன்னு போட போறேன். ரெண்டுமே டெல் பை தான். ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐஜேகேன்னு போட்டுட்டு டோ பை டோ எக்ஸ் இருக்கிற இடத்துல அங்க ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இருக்கு. அதுமாதிரி டோ பை டோ ஒய், ஸோ அந்த பிளேஸ்ல என்ன இருக்குன்னா எக்ஸ் இசட் 2xyன்னு இருக்கு. அடுத்து டோ பை டோ இசட் இருக்கிற இடத்துல y பிளஸ் 2zxன்னு இருக்கு. ஸோ இதை வந்து கால் ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதெல்லாம் இன்டெகிரேஷன் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல. ஸோ இன்டெகிரேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்டெகிரேஷன் எக்ஸ் சம்திங் பவர்ல இருந்துன்னா இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் டிஎக்ஸ்னா எக்ஸால பண்றோம். அப்போ எக்ஸப்ட் பண்ணா எக்ஸ் இருந்தா எக்ஸப்ட் பண்ணா எக்ஸ் பவர்ல என்ன இருக்கும் எக்ஸ் பவர் 3/3 போகணும். இதே இன்டெகிரல் ஒய் டிஎக்ஸ் இப்போ நான் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ல பண்றேன். ஆனா அங்க எக்ஸ்லனா அங்க இருக்கிறத போட்டுட்டு பக்கத்துல எக்ஸ் போடணும். ஓகே, ஸோ நம்ம எந்த வேரியபிள் பண்றோமோ அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ அது பவர் என்ன பவர்ல +1 போட்டு டவுன்ல போடணும். நம்ம எக்ஸால பண்ணும்போது அந்த எக்ஸ் வேரியபிள் அங்க இல்லைன்னா அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுட்டு பக்கத்துல எக்ஸ்ன்னு போடணும். ஸோ அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதாவது என்ன பண்ணணும்னா பார்ஷியலி இன்டெகிரேட் ஸோ இன்டிகிரேட் ஈக்குவேஷன் 1 2 and 3 with respect to x, y and z respectively. So first x ஆல் இன்டெகிரேட் பண்றேன். அந்த டோ பை வந்து நான் பைன்னு மாறிடும். ஸோ ஜென்ரலா நான் சொல்லியிருக்கேன் இன்டெகிரல் ஆஃப் dx நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த இன்டெகிரலும் டி கட் ஆயிரும். அதுமாதிரி டோ பை இன்டெகிரேட் பண்ணா அந்த டோ இன்டெகிரல் கட் ஆயிரும். அப்போ பை ஈக்குவல் டு இப்போ இந்த இருக்கிற ஈக்குவேஷன் ஒரு இதுன்னு எக்ஸால இன்டெகிரேட் பண்ணணும், எக்ஸால பண்ணணும். ஸோ அந்த வேரியபிள் நம்ம எக்ஸால பண்ணும்போது எக்ஸ் இருக்கா பார்க்கணும். அந்த இடத்துல எக்ஸ்ல எக்ஸப்ட் பண்ணணும். ஏதாவது ஏன் எக்ஸால பண்ணணும்னா இங்க டோ எக்ஸ் இருக்கு. அப்போ ஒரு எக்ஸ் இருந்தா அதை இன்டெகிரேட் பண்ணணும், இல்லைன்னா அங்க எக்ஸப்ட் போடணும். ஸோ அங்க ஒய்ல எக்ஸ் இல்லனால அந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அதனால எக்ஸ் ஒய், ஸோ அங்க ஒய் இருக்கிறதுல எக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அடுத்ததும் எக்ஸ் கிடையாதுனால எக்ஸ போடுறேன். அடுத்தல எக்ஸ் இல்ல அதனால எக்ஸ போடுறேன். ஸோ இதையும் எக்ஸால் இன்டெகிரேட் பண்றதுனால இதுக்கும் எக்ஸ் இல்லாதனால எக்ஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சீன் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் அதுமே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல இன்டெகிரேட் பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அப்போ ஒய் இல்லைன்னா அங்க ஒய் போடணும். ஒய் இருந்தா நம்ம ஒய் பவர் +1 அந்த இன்டெகிரேஷன் பண்ணணும். ஸோ இது இதுலயும் ஒய் ஃபர்ஸ்ட் ரெண்டுல இல்ல. ஸோ அப்போ எக்ஸ் பக்கத்துல ஒய் போடுறேன். அடுத்து இசட்டுக்கு பக்கத்துல ஒய், லாஸ்ட்ல ஒய் இருக்கு. அப்போ 2x ஒய் இன்டெகிரேட் பண்ணா y²/2 இன்டெகிரேஷன்னா பவர்ல +1 போட்டு அது டவுன்ல போகணும். ஸோ ஒய் பவர்ல இங்க 1 இருக்கு. ஸோ அப்போ y பவர் 2/2 வரும். ஸோ பிளஸ் சீன் போட்டுக்கோங்க. இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து லாஸ்ட் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு இசட்ல பண்றேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இசட் சண்டைன் பண்றேன். ஸோ அப்போ இசட் இருக்கா பாருங்க, இல்லைன்னா இசட் போடணும், இல்லைன்னா இசட் இன்டெகிரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒய் இருக்கு, இசட் கிடையாதுனால ஒய் இசட் போடுறேன். அடுத்து 2 இசட் பண்ணா இசட்க்கு பவர்ல இங்க 1 இருக்கு, அதுக்கு 1 ஆட் பண்ணா z²/2 வரும். எக்ஸ் இந்த இசட் 2 கட் ஆயிரும், பை 2 கட் ஆயிரும். பிளஸ் சீன் போட்டுக்கோங்க. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 4, இது 5, இது 6ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரம் 4 5 and 6 we get, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 4 5 6 எல்லாம் அப்படியே கம்பைன் பண்ணி எழுத போறேன், எல்லாத்தையும் சேர்த்து எழுத போறேன். அதாவது எழுதும் போது ரிப்பீட் ஆனா அது ரிப்பீட்டேஷன் எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க, xy² xz². சி நம்ம லாஸ்ட்ல போட்டுக்கலாம் கான்ஸ்டன்ட். அடுத்தது திருப்பி அடுத்த ஈக்குவேஷன்ல xy ஆல்ரெடி போட்டாச்சு, yz நம்ம போடல, அது yz போட்டுக்கோங்க. பிளஸ் அடுத்து xy² அது ஆல்ரெடி எழுதியாச்சு, எழுதினா தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட் y திருப்பி தேர்ட் ஈக்குவேஷன்ல yz அது ஆல்ரெடி எழுதியாச்சு. அடுத்து xz² அது எழுதியாச்சு. ஸோ நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி எழுதணும். எழுதும் போது ரிப்பீட்டேஷன் வந்தா அது ஒரு வாட்டி எழுதினா போதும். ஓகே, அதை எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. ரிப்பீட் ஆகுனா ஒரு வாட்டி எழுதினா போதும். லாஸ்ட்ல ஒரு சி மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இதான் ஆன்சர். அடுத்து இங்க ஒரு கொஸ்டின்ல ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பை 1,1,1 ஈக்குவல் டு 3ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன, இதுல எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ், இது எக்ஸோட வேல்யூ 1, ஒயோட வேல்யூ z, எல்லாத்துலயும் 1 போடுங்க. அப்படின்னா 1 பிளஸ் எல்லாத்தையும் போட்டா 1 தான் வர போறோம். 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் சி வரும்.
ஈக்குவல் டு பை. ஸோ இந்த பையோட வேல்யூ தான் இங்க 3ன்னு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு 3ன்னு போடுங்க. ஓகே, இதை ஆட் பண்ணினா 4 plus c equal to 3ன்னு வரும். ஸோ நவ் c equal to 3 minus 4. ஸோ c ஓட வேல்யூ -1 வருது. 3 minus, ஸோ c வேல்யூ -4. ஸோ ஃபைனலா மேல பை எழுதிருக்கேன் பாருங்க. xy xy ஸ்கொயர் xz ஸ்கொயர் yz. இந்த c கண்டுபிடிச்சாலும் அதை அப்ளை பண்ணுங்க -1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா xyz வேல்யூ அப்ளை பண்ணி ஈக்குவல் டு அந்த பை இருக்கிறதுல இந்த ரைட் ஹேண்ட் சைடுல ஏதாவது நம்பர் கொடுத்தா அதை அப்ளை பண்ணி நம்ம c கண்டுபிடிக்கணும். அந்த c இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ c இருக்கிறதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனலா எழுதணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய வாட்டி கேட்டிருக்கான். அதாவது டெல் பை கொடுத்து ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகே, அதனால இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் யூடியூப்ல ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல போட்டுருக்கேன் இந்த வீடியோஸ்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.